போயிருக்காரு, அன்னைக்கு அர்ச்சனாக்காக போனாரு, இன்னும் யார் யாருக்காக எல்லாம் போறாரோ தெரியல. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் ஜெயிலுக்கு போறதே பொழப்பா போச்சு. என்ன நீ இங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை யார்கிட்ட சொல்லுவோம்? எங்க கூட போறது அண்ணன் கிட்ட தானே, அதனாலதான் நாங்க அண்ணன் கிட்ட சொன்னோம். ஆனா இப்படி ஆகும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு எப்படி இவ பொறுப்பாவா? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், அவர் ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் இவ தாண்டி. இவ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தானா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. இப்ப நான் என்ன ஒழுக்கம் இல்லாம நடந்துகிட்டேன்? நான் நல்லா வெளியில விசாரிச்சு பார்த்துட்டு தான் சொல்றேன். இப்ப நீயும் தான் காலேஜுக்கு போற, நானும் தான் வேலைக்கு போறேன். நமக்கெல்லாம் ஆம்பளைங்களால எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. நமக்கெல்லாம் வராம இவளுக்கு மட்டும் பிரச்சனை வருதுன்னா என்ன காரணம்? இவ நடந்துக்கிற முறை அப்படி. வீட்ல இருந்து புடவை கட்டிட்டு போறது, வெளியில ஹோட்டலுக்கு போய் மாடர்ன் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஆபீஸ்க்கு போறது, அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு டிஸ்கோ கிளப்புக்கு போறது, பெத்தவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில போய் ஹாஸ்டல்ல தனியா தங்குறது. ஒரு வயசு பொண்ணு இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா பாக்குறவன் ஏன் பல்ல இழிக்க மாட்டான்? குடும்ப பொண்ணுனா முதல்ல ஒழுக்கத்தோட அடக்கமா லட்சணமா இருக்க கத்துக்கணும். இப்ப பாரு, இவளால நம்ம குடும்ப மானம் தான் போச்சு. இது பாருங்க, நீ ஒழுக்கம் குடும்ப மானத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. ஏண்டி, ஏன் நான் பேசக்கூடாது? ஆமா, அன்னைக்கு அப்படிதான் அர்ச்சனாவோட நிச்சயதார்த்த அன்னைக்கு உங்க அண்ணனை கஞ்சா கேஸ்ல போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க. உங்க அண்ணன் ரொம்ப ஒழுக்கமானவரா? அப்போ உங்க குடும்ப கௌரவம் எல்லாம் போலியா? ஆமாண்டி, என் அண்ணன் செஞ்சது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆம்பளை தப்பு பண்ணா அது அவனை மட்டும் தான் பாதிக்கும். ஆனா ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அது அவ குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். நீ பண்ண தப்பு இப்ப நம்ம குடும்பத்தையே பாதிச்சிருக்கு. என்ன பாக்குற? நாளைக்கு நீ வெளியில போகும்போது இதோ இவ அண்ணன் ஜெயில இருக்கான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன பார்த்து இதோ போறாளே இவ புருஷன் ஜெயில இருக்கான்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த அவமானம் எனக்கு தேவையா? இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சொன்னா என்னைய எதிர்த்து பேசுறியா? ஏன் இப்படி சத்தமா இருக்கு? என்ன பிரச்சனை? பாரு அர்ச்சனா, நம்ம காவியாவ குடும்ப மானத்தை கெடுத்தவ, ஒழுக்கம் கெட்டவ, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. நம்ம அண்ணி நம்மள பத்தி இப்படி பேசினா வெளியே இருக்கிறவங்க எல்லாம் ஏன் பேச மாட்டாங்க? என்ன நீ இது? அம்மா ஸ்தானத்துல இருக்கிற நீங்களே இப்படி காவியாவ பத்தி தப்பா பேசலாமா? அவர் ஜெயிலுக்கு போனது காரணமே இவதான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்காம ரெண்டு பேரும் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. ஏண்டி எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க? அவங்க சொல்றதை நீங்க கேட்கவே மாட்டீங்களா? ஆமா, உங்க அம்மா சொன்னாலே கேட்க மாட்டாளுங்க இவளுங்க. இப்ப நான் சொல்றத மட்டும் கேட்க போறாளுங்களா? என்னங்க இதெல்லாம்? வினோத போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளோட கவனம்லாம் அவர் எப்படியாவது வெளியில கொண்டு வரணுங்கிறதுல தான் இருக்கணும். அதை விட்டு இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. ஆமா, நீ இவ்வளவு நாளா நீங்கள ஒத்துமையா இருந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அத நான் பெருசா எடுத்துக்காம பொறுத்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி? இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க மனசு என்ன பாடுபடும்? இந்த விஷயம் மட்டும் இல்ல அர்ச்சனா, உங்க அண்ணன் இப்போ ஜெயில இருக்காரே, அந்த விஷயம் தெரிஞ்சாலும் உங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. இத பாருங்க, அத்தைக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இப்போ அவங்க இருக்கிற நிலைமைக்கு காவியா விஷயம் மட்டும் இல்ல, வினோத் அரெஸ்ட் பண்ண விஷயம் கூட அவங்க காதுக்கு போகாம நாம தான் ரகசியமா வச்சு காப்பாத்தணும். அதை எப்படிங்க காப்பாத்த முடியும்? அதான் இன்ஸ்பெக்டர் ஜாமீன்ல விட முடியாது, கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரே. அதை பத்திலாம் நீங்க யாருமே கவலைப்படாதீங்க. அத்தையும் மாமாவும் திரும்பி வீட்டுக்கு வரதுக்குள்ள வினோதை எப்படியாவது வெளில கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஆனா அது வரைக்கும் நீங்க யாரும் சண்டை போடாம இருங்களேன். அத்தை, எனக்கு பசிக்குது. குழந்தை பசிக்குதுன்னு சொல்றா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கூட உங்களுக்கு தோணல இல்ல? ஹலோ பிரியா, நான் அம்மா பேசுறேம்மா. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இங்க எல்லாருமே நல்லா இருக்கம்மா. மாமா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வினோத் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் கூட போன் அவன்கிட்ட பேசணும். மா, அது வந்து அண்ணன் வீட்ல இல்லம்மா. வீட்ல இல்லையா? இந்த நேரத்துக்கு எங்க போனா? ஆஃபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலையா, அதான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணாரு. இன்னும் வரல. அது ஒண்ணு இல்ல பிரியா, நான் அண்ணனை பத்தி ஒரு கெட்ட கனவு கண்டேன். அதான் மனசு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. அவங்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதான் ஃபோன் பண்ணேன். அவன் வந்தான்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்றியாம்மா? சரிங்கம்மா, அண்ணன் வந்ததுமே கண்டிப்பா ஃபோன் பண்ண சொல்றேன். ரம்யா இருக்காளா? அதோ பக்கத்துல தாம்மா இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க. ரம்யா குட்டி, பாட்டி ஃபோன்ல பேசுறாங்க, உங்ககிட்ட பேசணுமா? இங்க வா.
பாட்டி நல்லா இருக்கீங்களா? ரம்யா குட்டி, நான் நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு பொம்மை வாங்கியிருக்கீங்களா? எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஊருக்கு வந்ததும் கொடுக்குறேன். சாப்பிட்டியாமா? இன்னும் சாப்பிடல. இன்னும் சாப்பிடலையா? நான் ஒருத்தி இல்லைன்னா எவ்வளவு எந்த வேலையும் செய்ய மாட்டாளுங்க. காவி அத்தைக்கிட்ட சொல்லி உனக்கு சாப்பாடு ஊட்ட சொல்லு. இன்னும் வீட்ல சமைக்கவே இல்லை. சமைக்கவே இல்லையா? ஏன்? அது வந்து பாட்டி, அப்பாவை போலீஸ். ரம்யா, ரம்யா, ஹலோ. அப்பாவுக்கு என்னாச்சுமா? அப்பா வந்து போலீஸ். ரம்யா, ஹலோ. அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. பழைய கேஸ் விஷயமா போலீஸ் விசாரணைக்கு வந்தாங்க. அததான் ரம்யா சொன்னா. அப்படியா? அர்ச்சனா, நீ எப்பமா அங்க வந்த? அதுவும் இந்த நேரத்துல? அது வந்துமா, நானும் என் வீட்டுக்காரரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்படியே ரம்யாவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இத பாரு அர்ச்சனா, பொய் சொல்லலையே, உண்மைதானே சொல்ற? அங்க ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அப்படி கனவு வந்தா நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருமோன்னு என் மனசுக்கு தோணுது. அதான். இங்க ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆமா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்களா? நானும் உங்க அப்பாவும் நேத்தே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் உங்க பெரியம்மா, சித்தி, அத்தை இவங்கெல்லாம் கூட இங்க வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டாங்க. சரிம்மா, அங்கேயும் போயிட்டு வந்துருங்க. அவ்வளவு தூரம் போயிருக்கீங்க, எல்லா சொந்த பந்தங்களையும் பார்த்துட்டு பொறுமையா வாங்க. சரியா? சரிம்மா, அப்படியே செய்யறோம். அங்க காவியா, உங்க அண்ணி ஜெயந்தி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீ வேலைக்கு மருந்து சரியா சாப்பிட்டு உடம்ப பத்திரமா பாத்துக்கோமா. நான் போனை வச்சிடறேன். வினோத் வந்தா போன் பண்ண சொல்லுமா. சரிம்மா. எந்திரி, இந்த காஃபி குடி. காவியா, காவியா, இங்க காஃபி வச்சிருக்கேன். சீக்கிரம் வந்து காஃபி குடி, ஆறிட போகுது. அண்ணி, அண்ணி, இந்தங்க காஃபி. அங்க வச்சிரு. ரம்யாக்கு பால் வச்சிருக்கேன், அவளை எழுப்பி குடிக்க வச்சிருங்க. ஹாய் மாமா, குட் மார்னிங். பிரியா, காவியா என்ன பாத்ரூம்ல இருக்கா? காவியா பாத்ரூம்ல இல்லையே. பாத்ரூம்ல இல்லையா? இவ்ளோ காலையில எங்க போயிருப்பா? காவியா, காவியா, காவியா. பிரியா, பின்பக்கமோ காணோம். இந்த நேரத்துல எங்க போயிருப்பானே தெரியல. கொஞ்சம் மேல போய் பாக்குறியா? சரி இரு. அவ மேல இல்ல அர்ச்சனா. ஐயோ, பின்பக்கமும் காணோம், மேலையும் காணோம். நீ போய் உடனே அவளோட செல்லுக்கு போன் பண்ணு, சீக்கிரம்.
போயிருக்கானே தெரியலையே. அப்போ அவ ஏதோ மனசு கஷ்டத்துல தான் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னடி சொல்ற? அண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கு காவியா தான் காரணம், காவியா தான் காரணம்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. அவ நைட்டுல நான் தான் அண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம், நான் தான் காரணம் புலம்பிக்கிட்டே இருந்தா. நைட்டுலாம் தூங்கவே இல்ல, அழுதுகிட்டே இருந்தா தெரியுமா? நான் தான் சமாதானப்படுத்தி அவளை தூங்க வச்சேன். இப்போ நான் தூங்கி எந்திரிச்ச உடனே அவ வீட்லயே இல்ல. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இங்க பாரு, ஏன் புருஷன் ஜெயிலுக்கு போனது காரணம் அவதான். ஆனா அவ இந்த வீட்டை விட்டு போனது காரணம் நான் இல்ல. அப்போ நீங்க காரணம் இல்லாம வேற யார் காரணமா? பிரியா, என்ன நீ கொஞ்சம் அமைதியா இரு. இருக்கிற பிரச்சனை பார்த்ததுன்னு நீ வேற. பிரியா, காவியா எங்கேயும் போயிருக்க மாட்டா. கோவிலுக்கு இல்லாட்டி பக்கத்தில் எங்கேயாச்சும் பார்க்க போயிருப்பா. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்போம். காவியா வரலன்னா அதுக்கப்புறம் தேடி பார்ப்போம். அதுக்குள்ளே எதுக்கு வீணா உங்களுக்குள்ளே சண்டை போடுறீங்க? அத்தை ஏன் எல்லாரும் சத்தம் போடுறீங்க? சத்தம் போடலடா தங்கம், பேசிட்டு இருக்கோம். நீ வா. Kavya? What a great surprise! வாங்க உள்ள வாங்க. வாங்க காவ்யா. காவ்யா, என்ன தேடி நீங்க வருவீங்கன்னு தெரியும். அதுவும் இவ்வளவு சீக்கிரம் காலையிலேயே. சரி, என்ன காஃபி டீ ஏதாவது இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? இல்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். உங்க அண்ணனை தூக்கி உள்ள போட்டேன்னு என் மேல ஏதாவது கோவமா? நான் என்ன பண்ண முடியும் காவ்யா? உங்க அண்ணன் இன்டிசென்ட்டா ஆஃபீஸ்க்குள்ள வந்து அடிச்சு கிடிச்சு ரகலை பண்ணிட்டாரு. ஸ்டாஃப் ஒருத்தன் உடனே போலீஸ் ஃபோன் பண்ணிட்டான். நிலைமை கைமீறி போயிடுச்சு. நான் என்ன காவ்யா பண்ண முடியும்? என்ன மன்னிச்சிடுங்க. நான் சொல்லிதான் எங்க அண்ணன் உங்களை வந்து ஆபீஸ்ல அடிச்சாரு. அதனாலதான் நீங்க போலீஸ்ல கேஸ் கொடுத்து எங்க அண்ணனை தூக்கி உள்ள போட்டீங்க. நீங்க அடி வாங்கினதுக்கு காரணம் நான் தான். அதனாலதான் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னேன். உங்க அண்ணன் அடிச்சது கூட எனக்கு வலிக்கல. ஆபீஸ்ல அத்தனை ஸ்டாஃப் முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்தின பாரு, அந்த வலிதான் என்னால தாங்கிக்க முடியல. ப்ளீஸ் ராம், நடந்ததெல்லாம் மறந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. சாரி காவ்யா, தட்ஸ் இம்பாசிபிள். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க ராம். ஏற்கனவே எங்க அண்ணன் எங்க அக்காக்காக ஒரு தடவை ஜெயிலுக்கு போனாரு. இப்ப மறுபடியும் உள்ள போயிருக்காரு. இது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா எங்க அண்ணனை அக்யூஸ்டா தான் பாப்பாங்க. ஏற்கனவே எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நான் தானே எங்க அண்ணன் என் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அண்ணனோட குழந்தை அப்பா எப்ப வருவாருன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எங்க அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. திரும்பி வரும்போது அண்ணன் ஜெயில இருக்கிற விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். நானும் என் தங்கச்சியும் எங்க அண்ணன் இல்லாம ஆதரவு இல்லாம நின்னுட்டு இருக்கோம். ப்ளீஸ் ராம், கேஸ வாபஸ் வாங்கிட்டு எங்க அண்ணனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். உன் நிலைமையை பார்க்க போனா எனக்கு பரிதாபமா இருக்கு. சரி, உனக்காக கேஸை வாபஸ் வாங்குறேன். அப்படி கேஸை வாபஸ் வாங்கிட்டு உங்க அண்ணனை வெளியில விட்டேன்னு வச்சுக்க. உங்க அண்ணன் ஜாலியா கையை வீசிட்டு வெளியில வந்துருவாரு. அது அவருக்கு சந்தோஷம். புருஷன் திரும்ப வந்துட்டாருன்னு உன் அன்னிக்கு சந்தோஷம். அப்பா திரும்ப வந்துட்டாருன்னு அண்ணன் குழந்தைக்கு சந்தோஷம். தங்கச்சிங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க. பெத்த மகன் ஜெயிலுக்கு போன விஷயம் தெரியாததுனால உங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். இப்படி இத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்க போற எனக்கு இதனால என்ன சந்தோஷம்?
சொல்லு காவியா, இத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்க போற எனக்கு நீ என்ன சந்தோஷத்தை கொடுக்க போற? அது அது வந்து ஏன் தயங்குற? எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்க போற? உங்களை மாதிரி பெரிய பதவியில இருக்கிறவங்கள, வசதியானவங்கள, எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்க ஜெயிக்க முடியாதுங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அதனால சொல்லு காவியா, என்ன பண்ண போற? உங்க சந்தோஷத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். எஸ். நான் வரேன். ஆனா என்ன மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் காவியா. பொண்ணுங்க விஷயத்துல என்னோட பாலிசி அதான். அதை நான் இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? உனக்கு தான் பெட்ரூம் தெரியல, நீ உள்ள போ, நான் உடனே குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நீங்க முதல்ல எங்க அண்ணனை ரிலீஸ் பண்ணிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம்தான். காவியா, நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். அதுக்காக என்ன முட்டாள்னு நினைச்சிடாத. உங்க அண்ணன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு அல்வா கொடுத்துட்டீனா? அதனால முதல்ல நான் கேட்டது, அப்புறம் நீ கேட்டது. உங்க காரியம் முடிஞ்சதும் நீங்க எங்க அண்ணனை ரிலீஸ் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு எப்படி நிச்சயமா தெரியும்? நம்பணும் காவியா. இந்த விஷயத்துல நிச்சயம் நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். உனக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு உனக்கே தெரியும். நீ எனக்கு கிடைச்சிட்டா எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல. நீ இங்க இருந்து உன் வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்க அண்ணன் வீட்டுல இருப்பாரு. என்ன சொல்ற? சரி, ஆனா இப்ப வேணாம். நான் காலையிலேயே வீட்ல இருந்து வந்துட்டேன். நான் வெளியே வந்தது யாருக்கும் தெரியாது. என்னை எங்க வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. நான் இப்பவே போகணும். நம்ம எங்க மீட் பண்ணலான்னு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே, அப்படியே பண்ணலாம். உன் ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா லேட் மட்டும் பண்ணாதா? நான் வரேன்.